இந்த வீடியோல நம்ம ஒபிட்டோவோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். உச்சியா வம்சத்துல பிறந்தவன் தான் நம்ம ஒபிட்டோ. ஸ்டார்டிங்ல அவன் அகாடமிக்கு கிராஜுவேட் ஆகும்போது இவன் அவ்வளவு பெரிய ஷினோபிலாம் கிடையாது. இவன் பாத்தீங்கன்னா டீம் 7ஓட ஒரு மெம்பர். இவனோட காமராஜ் பாத்தீங்கன்னா கக்காஷி அண்ட் ரின்னு. அந்த ரின்னுங்கிற பொண்ணை இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. ஒரு தடவை மிஷினுக்கு போகும்போது நம்ம கக்காஷி மேல பாத்தீங்கன்னா ஒரு பாறை உழுவ வரும். அப்ப நம்ம ஒபிட்டோ பாத்தீங்கன்னா அவரை தள்ளி விட்டு இவர் அதை வாங்கிக்குவாரு. அப்படி உழுவும் போது இவரோட பாதி பாடி பாத்தீங்கன்னா அழிஞ்சே போயிரும். அப்ப மாதரா உச்சியா தான் இவரை காப்பாத்தி கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு கையாலேயே தன்னோட லவ்வர் இறந்து போறத தன்னோட கண்ணாலேயே பார்த்துருப்பாரு நம்ம ஒபிட்டோ. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லா ஷினோபிஸையும் வெறுப்புல தூக்கி போட்டு மிதிக்கிறான் நம்ம ஒபிட்டோ. அங்க இருக்கிறவங்களை அடிக்கிறது மட்டும் இல்லாம 4th கிரேட் நிஞ்சா வரைக்கும் வந்து உலகத்தையே மிரட்டி விட்டுருப்பான் நம்ம ஒபிட்டோ. என்னதான் ரின்னு சாவுக்கு அப்புறம் வாழ்க்கையை வில்லனா வாழ்ந்தாலுமே சாகும் போது ஒரு ஹீரோவா தான் செத்துருப்பான் நம்ம ஒபிட்டோ. இதுதாங்க உண்மையான ட்ரூ லவ். ஒரு பொண்ணுக்காக ஒரு உலகத்தையே அடிச்ச ஹீரோ தான் என் தலைவன் ஒபிட்டோ உச்சிஹா. ஒபிட்டோ